வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற மே மாதம் 10ஆம் தேதி சரிங்களா, மே மாதம் 10th நமக்கு செகண்ட் சண்டே அன்னைக்கு நமக்கு மந்த்லி செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. இது வந்து ஒரு லைஃப் டைம் அக்சஸ் செஷன். அதாவது ஃபஸ்ட்டு 4 சண்டேஸில் நமக்கு டாபிக்ன்றது முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 4 சண்டேயில் நமக்கு டாபிக் முடிஞ்சிடும். அகெயின் உங்களுக்கு டாப்பிக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், இன்னொரு தடவை கிளாஸை அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை மந்த் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்றது லைஃப் டைம் சப்போர்ட்டும் சரிங்களா. நீங்களாம் ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடிகிற அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். எப்போ உங்களுக்கு அது போதும், ஓகே இதோட என்னோடய செட்டப் வந்துருச்சு, ஸோ இந்த செட்டப் வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லைஃப் டைம் அக்சஸ் இருக்குது. ஓகேங்களா. வெபினார் பற்றி நிறைய பேர் போட்டிருந்தீங்க, பட் எந்த டேட் அண்ட் டைமுன்றதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒரு 2 to 3 டேஸ் டெய்லி வீடியோஸில் நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ வெபினார் வந்து ஃப்ரீ வெபினார் தான். அந்த மந்த்லி செஷன்ஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மந்த்லி செஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது மந்த்லி செஷனுக்கு ஸ்டார்டிங் டாப்பிக்கே அதுதான். அதாவது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டே ரன் ஆகுது. மார்க்கெட் சினாரியோவை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் கான்செப்டே ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் ஓப்பன், அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஸ்பாட் வந்து ஓப்பன் அபோவ், ஃப்யூச்சர் வந்து ஓப்பன் பிலோ. இதுக்கு முந்தின நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் வந்து ஓப்பன் அபோவ், ஸ்பாட் வந்து ஓப்பன் பிலோ இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி அமைஞ்சிச்சுன்னா, ஸ்பாட் ஓப்பன் அபோவ் போயிட்டாங்க, ஃப்யூச்சர் வந்து ஓப்பன் பிலோன்ற. அப்போ யாரோ ஒரு சைடு அனதர் சைடு கிராஸ் பண்ணணும். ஸோ ஸ்பாட் வந்து அனதர் சைடு, அந்த சைடு டைரெக்ஷனில் கிராஸ் பண்ணி வர்றாங்க. புட் ஆப்ஷன் சைடு நமக்கு என்ட்ரி க்ரியேட் ஆகுது. ஸோ புட் ஆப்ஷனில் நமக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், அதாவது 23,996 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோடைய பாட்டம். அடுத்து 23,826 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோடைய பாட்டம். இதுதான் நம்ம சேனலில் கூட வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் தரேன், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. வெபினார் பற்றின டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும், வெபினாரில் ஜாயின் பண்ணுற லிங்க்கும் அதில் வந்துடும். என்றைக்கு டேட்டு டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் வந்து இண்டிகேட் பண்ணேன். ஸோ அந்த டைமிங்கில் நமக்கு வெபினாருக்கான லிங்க்கும் அதில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் மார்க்கெட் கீழே வர்றாங்கன்னு வச்சு, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நமக்கு ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஸ்பாட் ஓப்பன் அபோவ், ஃப்யூச்சர் ஓப்பன் பிலோ. அப்போ ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க, ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே இருக்காங்கன்னா ஒன்று ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே வரணும், இல்லை ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே வரணும். ஸோ இதில் ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. இதில் ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 2400, ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 24,500ன்னு வச்சு, சாரி 250ன்னு வச்சு. இப்போ ஆல்ரெடி ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே, ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே வர்றாங்க மார்க்கெட். அப்போ என்ன அர்த்தம்? நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு அடுத்த தொடர்ச்சி எங்கே வரும்? டைரெக்டாக அடுத்த லெவல் என்ன? 24,000. அப்போ 24,000 அங்கே டேபிளில் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. எப்படி இருக்காங்கன்னா மல்டிபிள் ட்ரையாங்கிள் புட் ஆப்ஷன், அதாவது 24,200, அடுத்து 24,200, அது 24,200 கால், 24,200 புட்டு, அடுத்து 24,100 புட்டு, அடுத்து 24,000 புட்டு. இது கொஞ்சம் ஷஃபிள் ஆகி இருக்கும், பட் இது ஒரு மல்டிபிள் ட்ரையாங்கிள் புட் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ 24,000 வந்ததுக்கப்புறம் அது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படின்னா, 24,100லேருந்து 24,900 வரைக்கும் ஒரு மல்டிபிள் ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகுது. 24,900 வரைக்கும் ஒரு மல்டிபிள் ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகி 900 வந்துடுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்துக்கு கீழேனாலே வந்துடுறாங்க. இதில் நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ட்ரைலிங் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு, புட்டு பையிங் ஆனது. கால் செல்லிங் ஆனது வந்து ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆகவே இல்லை, கால் செல்லிங்கு டைரெக்ஷனலாக கீழே போயிட்டே தான் இருந்தாங்க. ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் இருக்குது. ஸோ செல்லர்ஸ்க்கு இதில் அதிகபட்ச ப்ராபபிலிட்டி. அகெயின் 23,900 வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் 900 கட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே 24,000லேருந்து 23,800 வரைக்கும் மல்டிபிள் ட்ரையாங்கிள் தொடர்ச்சியாக. ஸோ 3 தடவை டேபிள் சேஞ்ச் ஆகுது, மல்டிபிள் ட்ரையாங்கிளாக சேஞ்ச் ஆகிட்டு 800 போகலை, 826 ஒயிட் ரேஞ்சோட பாட்டமில் சப்போர்ட் எடுத்து
அதுக்குள்ளே ஒரு சின்ன ரிவர்சல் வச்சு மார்க்கெட்டை முடிச்சிடுறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் அப்படி தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு சினாரியோ வைஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மேலேயா கீழேயான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்து டேபிளில் வந்துடும். டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு மூவ் எங்கேருந்து எது வரைக்கும் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்த மூவ் தொடர்ச்சியாக இருக்குன்னா இதில் குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா உங்களுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருந்தது. ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் ஆப்ஷன்ஸோட ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட பர்சன்டேஜ் வந்து ஆரம்பத்தில் இந்த 24,000 கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருந்தாங்க. 24,000 கட் பண்ணி அகைன் கீழே வரும்போது கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜ் இருக்குங்காட்டி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியாக டவுன் சைடு கீழே போகிறாங்க. இதில் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டத்தை கட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து வயலண்ட்டாக மூவ் ஆகுது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மூவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு சின்ன அப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு காரணம் நிறைய பேர் இதில் வந்து நிறைய இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அது இதுன்னு நிறைய அதெல்லாம் அப்படிலாம் எடுத்துக்க வேணாம். சிம்பிள், நேற்றுக்கு வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க இன்றைக்கி வெளியே போகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆவரேஜ் பண்ணி வெளியே போவாங்க. ஆர்எல்ஸ் அதை வந்து ஆவரேஜ் பண்ணி ஒரு ப்ரைஸ் கொண்டு வந்துட்டு அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், காஸ்ட் ஆர் ப்ராஃபிட்டில் முடியும். இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு ப்ரைஸை வந்து நேற்றுக்கு செல் பண்ணியிருப்பாங்க, அகெயின் அந்த ப்ரைஸை வந்து இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, அகெயின் இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் வரும்போது அவங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு நியர்பை அந்த ஆவரேஜ் ப்ரைஸை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்குன்னா அடுத்த செல்லில் இங்கே இருக்கும், அடுத்த செல்லில் இங்கே இருக்கும், அடுத்த செல்லில் இங்கே இருக்கும்போது அந்த ஆவரேஜ் ப்ரைஸில் காஸ்ட்டில் வந்துடுவாங்க அல்லது ப்ராஃபிட்டில் அவங்க மினிமம் ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும் ஓவரால். ஸோ ஏன்னா அப்படி தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் பில்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இடையில் ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து இந்த 24,000 மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், 24,100 ஆகியும் திரும்பி இருப்பாங்க. மார்க்கெட் மேலே உள்ளே திரும்பி வந்திருப்பாங்க. எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே வர்றதுக்கும் சான்சஸ் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு மேலே வர்ற மார்க்கெட் நேற்றுக்கு ரேஞ்ச் கம்மி. ஒருவேளை அகெயின் எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே செகண்ட் 5 மினிட்டில் எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே வந்திருந்தாங்கன்னா மார்க்கெட்டு அப் சைடு போயிருக்கும். இல்லை இன்றைக்கி ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, டவுன் சைடு தான் போகணும் அப்படிலாம் இங்கே டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை, அகைன் திருப்பி கீழே வர்றாங்க. ஸோ கீழே வரும்போது நம்ம தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதில் மேக்ஸிமம் இன்றைக்கி ப்ராபபிலிட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் செல்லர்ஸ்க்கு எந்த விதமான பேனிக்கும் இல்லை. டில் வைட் ரேஞ்ச் பாட்டம் வரைக்கும் எந்த விதமான பேனிக்குமே இல்லை. ஸோ நாளைக்கு மண்டே லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் $23,897 அடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம பார்க்கும்போது 23,897 மார்க்கெட் முடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த 23,897 முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் கீழே முடிச்சிருந்தாலும் நம்ம ஒரு டவுன் சைட் சென்டிமெண்ட்டில் 1% கீழே இருக்கனால 800 புட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். 800 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் அப்படின்றது 23,800, ஷார்ட் எட்ஜினுடைய டாப் அப்படின்றது 24,000. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 23,900. அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது 23,900 அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வைடஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் யார், 23,800. வைடஸ்ட் எட்ஜினுடைய டாப் யார், 24,200. அப்போ அவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,000 அப்படின்றது வைடஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது ஒன்று. இதுக்கப்புறம் நம்ம ரேஞ்சஸ் எப்படி எடுக்கணும்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு சென்டிமெண்ட்டு 1% கீழே முடிச்சுக்கனால நம்ம டவுன் சைடு சென்டிமெண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேஞ்ச் எடுக்க முடியும். அப்போ இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய ட்ரேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,800 to 900 நடக்கலாம், அல்லது 23,900 to 24,000 நடக்கலாம். அப்படியும் மொமெண்டம் இருக்கலாம். அல்லது அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் நம்ம இதை சொல்கிறோம். இப்போ 24,000 கால் ஆப்ஷன் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 135 ரூபா அப்படின்னா 24,135 வரைக்கும், அதாவது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஒன்று. அட்லீஸ்ட் 24,000 திரும்பிடலாம், அல்லது 24,000 மேலே போயிட்டாங்க அப்படின்னா கீழே 23,800 கீழே வந்துட்டாங்க அப்படின்னா 23,680 வரைக்கும் 23,680 வரைக்கும் நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் இருக்காங்க. அப்போ ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 135 + 121, அப்போ நமக்கு 256, 24,256 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். அப்படி இந்த பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா
23,544 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதுதான் லெவல்ஸ். இதில் முக்கியமாக வரப்போகிறது அப்படின்றது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இம்பேக்ட் பண்ண போகிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நியர்பை சரிங்களா, 24ஆம் தேதி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அப்படின்னா 2 நாள் லீவு, அடுத்த 2 நாளில் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வரப்போகிறோம். ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைக் ஆகிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் கீழே வர வர கால் சைடில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி கடைசியாக இருந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன், அதாவது 23,800 to 24,000 அப்படி இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான 23,900 வரைக்கும் ரிவர்சல் ஆகி முடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணமும் இந்த ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். ஓகேங்களா. ஏன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை, மார்க்கெட் கீழே போக ஐவி வந்து ஒரு 10க்கும் கீழே 12க்கும் கீழே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரிவர்சலே நடந்திருக்காது. சரிங்களா. 23,826 ரிவர்சல் நடந்திருக்காங்க. இன்னும் கீழே போயிருக்கவங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரிவர்சல் நடந்து அந்த இடத்துல முடிச்சுக்கிறாங்க மார்க்கெட். ஓகேங்களா. அப்போ இந்த ஐவி வந்து நமக்கு அடுத்த ட்ரேடிங் செஷனில் எப்படி இம்பேக்ட் ஆக போகுதுன்றதை பார்க்கணும் முக்கியம். ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்துச்சு இதில், இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, தனியாக நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஹவு டு அனலைஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசிங் டேபிள் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். இன்ட்ராடேயில் வரக்கூடிய ஸ்ட்ராடில், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள், டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்து அதில் நம்ம ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு இதுக்குமே ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு தனியாக, ஷார்ட் ஸ்ட்ராடலுக்கு தனியாக, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னால் என்ன அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இவ்வளவு தான். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட். ஒன்று ஸ்ட்ராடலுக்குள்ளே இருக்கும், இல்லை ஸ்ட்ராங்கிளுக்குள்ளே இருக்கும், இல்லை டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கும் மார்க்கெட். அவ்வளோதான். ஸோ 6, 2 அதுக்கு மேலே உங்களுக்கு தாண்டி போச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டபுள் ஸ்ட்ராடல், ட்ரிபிள் ஸ்ட்ராடல், அது ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோ. அப்போ டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் ஒரு 6, அடுத்து ஸ்ட்ராடலு ஸ்ட்ராங்கிள் ஒரு 8, டபுள் ஸ்ட்ராடல், ட்ரிபிள் ஸ்ட்ராடல் 10. மொத்தமே இந்த 10 செட்டப்புக்குள்ளே தான் அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸே இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும், ரொம்ப அற்புதமாக மார்க்கெட் புரியும் எந்த சைடில் இருக்க போகிறாங்கன்னு. இதில் வந்து யாருக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த செல்லர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம பையர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கணும். எப்படின்னா ஐவியை மேட்ச் பண்ணி எடுக்கணும். இவ்வளோதான். இதுக்கு கடைசியாக நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ்ன்றதை நம்ம மந்த்லி செஷன்ஸில் சொல்லித்தரோம். அதில் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். அதுபோக இதில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணி கற்றுக்கிறனால உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மந்த்லி செஷன்ஸில் வர்றவங்களுக்கு நான் பர்சனலாக அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸை வச்சு அவங்களுக்கு அதை புரிய வச்சு கொஞ்சம் பர்சனலாக ட்ரெயின் பண்ணுவேன். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ அதை வந்து நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஒரு ட்ராயிங்காக கூட வரைஞ்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு ட்ராயிங்காக கூட, ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள், டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் 6 டைப் இருக்குன்னா நான் ஒவ்வொரு டைப்பும் எப்படி சொல்லியிருக்கேன், டைப் 1, டைப் 2, டைப் 3 போட்டு நீங்கள் வரைஞ்சி கூட வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தான் வரைஞ்சி வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க ஒரு செட்டப்பில் வந்து கரெக்டாக ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்களும் பண்ணுனீங்க. பேக் டெஸ்ட் பண்ணாமல், லைவ் டெஸ்ட் பண்ணாமல், ஒர்க் அவுட் பண்ணாமல், நோட்டில் எழுதாமல், ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணாமல் உங்களால் வந்து மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. எதுவுமே நான் பண்ண மாட்டேன், டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பேக் டெஸ்ட் எடுக்கணும், லைவ் டெஸ்ட் எடுக்கணும், டெய்லி என்ன நடந்திருக்குன்றதை ஒரு சின்ன நோட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடை வந்து ஏன் எடுத்தேன், எதனால் எடுத்தேன், அந்த ட்ரேடு எடுக்கும்போது உங்களால் எழுத முடியாது. அந்த ட்ரேடை எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தனால மார்க்கெட் நான் கீழேன்னு முடிவு பண்ணேன், இதெல்லாம் பார்த்தனால நான் மார்க்கெட் மேலேன்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். அந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படின்றத எழுதிட்டு லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸ்க்கும் ப்ராஃபிட் மேக்கிங் ட்ரேட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன நம்ம பார்க்க தவறியிருக்கோம், இது எல்லாம் உங்களால் எழுதி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சால் தான், இதை ஒரு ப்ராப்பராக நீங்கள் பண்ணால் தான் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல். நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி உங்களால் ப்ராஃபிட்டபுளாக முடிக்க முடியாது. இது வந்து ஜஸ்ட் அது அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கேம்பிளிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ட்ரேடிங் பண்ண
ப்ரொஃபஷ்னலாக ட்ரேடிங் பண்ணுற ஒருத்தர் வந்து ப்ராப்பராக அதை எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேம்லிங்காக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ எழுதுங்க, என்னென்ன மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கோ அதை எழுதுங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை எழுதுங்க. எந்த ட்ரேட் எடுத்தீங்கன்றதை எழுதுங்க. ப்ராஃபிட்டாக லாஸான்றது எழுதுங்க. ஒரு 20 நாள் 25 நாள் எழுதிட்டு அப்புறம் ப்ராஃபிட் மேக்கிங் ட்ரேட்ஸுக்கும் லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்க்க தவறி இருக்கும் அப்படின்றத எழுதுங்க. சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.